ஹாப்பி பர்த்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ பார்த்தா சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு யாராவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப் நான் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கங்க. ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எலிமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி இம்போர்ட் பண்ண நீங்கள் கேட்பீங்க. ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே கியூஆர் கோட் கொடுப்பேன். அந்த கியூஆர் கோட் கூகுள் பே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க், கியூஆர் கோடு, ஃபாண்ட் மூணே பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்து நீங்கள் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எதுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் கியூஆர் கோடு ஃபாண்ட் சிம்பிளாக எடுத்துலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்ல கொஞ்சம் புரியல ப்ரோ, கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுருக்கேன் செக் பண்ணி பாருங்க. சரி ஜஸ்ட் வா. சரி, எங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் தான் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்தா இந்த மாதிரி பிஎன்ஜி பார்த்தா அது ஒரு இமேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன குட்டியாக பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய ஃபோட்டோ பார்த்தா இருக்குது. பாக்ஸ் ஆட் பண்ண வந்து கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. அதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க எல்லா பிக்கு மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ மாற்றது ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ண போகிறீங்க. கொடுத்துருக்க எல்லா ஃபோட்டோ மேலே தான். ஓகேங்களா? கொடுத்துருக்க எல்லா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ண போகிறீங்க. கொடுத்துட்டு கலர் ஃபில்ல ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்ல கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் யாருக்கு பட்டே அவங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் தான் கொடுத்துருக்க எல்லா பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்து ஃபோட்டோவை லாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மெத்தட் பார்த்தா இப்படி தான். ஓகேங்களா? அதே போல் தான் கொடுத்துருக்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 15 13 14 இமேஜ் இருக்கும். இந்த பாக்ஸ் இமேஜுக்கும் இதுவே இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்துட்டு ஒரு பாக்ஸாக கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணுங்க. கிளிக் பண்ணி அந்த வீடியோ 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்ச பார்த்தா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.